அனைவருக்கும் வணக்கம். இன்றைய பதிவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோ எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும். இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஏப்ரல் மாதத்தின் 8ஆம் தேதி திங்கட்கிழமை. இன்று அமாவாசை திதி இருக்குதுங்க. இந்த திங்கட்கிழமையில் வரக்கூடிய அமாவாசையை நம்ம சோமாவதி அமாவாசை அப்படின்னு சொல்லுவோம். மேலும் பங்குனி மாத அமாவாசை அப்படிங்கிறது மிகவும் தனிச்சிறப்பு வாய்ந்த அமாவாசையாக கருதப்படுறதுனால இந்த நாளில் பித்ரு வழிபாடு செய்கிறது, தெய்வ வழிபாடு செய்கிறது, பரிகாரங்கள் செய்வது இதெல்லாம் பார்த்திங்கன்னா அதிகப்படியான பலன்களை நமக்கு பெற்றுத்தரும். இந்த நாளில் செய்யக்கூடிய சில பரிகாரங்களை பற்றி ஏற்கனவே 4 வீடியோக்கள் நான் போட்டிருக்கிறேன். அதாவது ஒரு குறிப்பிட்ட பொருளை தண்ணீரில் போட்டு வைப்பதன் மூலமாகவே செல்வ செழிப்பு உண்டாகும் என்பது குறித்து ஒரு வீடியோ போட்டிருக்கேன். மேலும் பணம் மற்றும் நகை சேர்வதற்குண்டான ஒரு பரிகாரம் சொல்லியிருந்தேன். மேலும் துளசி செடிக்கு ஒரு குறிப்பிட்ட தண்ணீரை முறைப்படி நம்ம ஊற்றுவதன் மூலமாக நம்ம வீட்டில் எப்போதுமே வற்றாத செல்வ செழிப்பு உண்டாகும் என்பது குறித்தும் போட்டிருந்தேன். மேலும் நம்ம சேனலில் பார்த்திங்கன்னா அமாவாசை பரிகாரங்கள்னு நிறைய இருக்குது. அதில் ஏதாவது ஒன்றை கூட நீங்கள் தாராளமாக இன்றைக்கி செய்யலாம். அற்புதமான பலன் கிடைக்கும். இன்றைக்கி நமக்கு முழுவதுமே அமாவாசை தீதி இருக்கிறதுனால நீங்கள் இந்த மாதிரி முன்னோர் வழிபாடெல்லாம் செஞ்ச பிறகு இந்த மாதிரி பரிகாரங்கள் செய்யுங்க. கண்டிப்பாக பலன் கிடைக்கும். ஒரு முக்கியமான விஷயம், அந்த தங்க நகை சேர்வதற்கு ஒரு பரிகாரம் நேற்று போட்டிருந்தேன் இரவு. அது பார்த்திங்கன்னா ஏற்கனவே நம்ம சேனலில் போட்டிருந்த வீடியோ தான். அத்தனை பேர்த்துக்கு அது பலன் கொடுத்துருக்குது அப்படின்னே சொல்லலாம். ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான பரிகாரம். அது அமாவாசை நாளில் செய்யும்போது இன்னும் அதனுடைய சக்தி அதிகரிக்கும். அதனால் எல்லாருமே தவறாமல் அதை பண்ணுங்கள். ஒருவேளை இந்த அமாவாசைக்கு செய்ய முடியல அப்படிங்கும்போது நீங்கள் அடுத்த அமாவாசைக்கு கண்டிப்பாக செய்யுங்க. குண்டுமணி தங்கம் கூட இல்லைன்னு வருத்தப்படுறவங்க கூட கண்டிப்பாக மாதம் 1 கிராமாவது நகை வாங்குற அளவுக்கு உங்களுக்கு வருமானம் ஏதாவது ஒரு வகையில் வரும். இந்த பதிவில் ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது நம்ம வீட்டில் பார்த்திங்கன்னா அடிக்கடி ஏதாவது சண்டை சச்சரவுகள்னு வந்துட்டே இருக்கும். நாம் ஏதாவது ஒரு காரியம் செய்யலாம் அப்படிங்கும்போது அதில் ஏதாவது ஒரு தடை வந்துட்டே இருக்கும். சும்மா உடம்புக்கு முடியாமல் போயிட்டே இருக்கும். வீட்டில் குழந்தைங்க இருந்தாங்க அப்படின்னா அவங்க நைன்னு அழுதுகிட்டே இருக்கிறது, இல்லைன்னா ஏதாவது ஒன்று பார்த்து பயந்துக்கிறது, இந்த மாதிரியெல்லாம் இருக்கும். இன்னும் சில பேருக்கு வீட்டில் ஏதோ ஒரு சக்தி நடமாடிட்டு இருக்க மாதிரி, அதாவது தீய சக்தி இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் ஆகும். அதாவது வெளியில் எங்கேயாச்சும் போயிட்டு வந்தோம் அப்படிங்கும்போது நிம்மதியாக சந்தோஷமாக இருப்போம். வீட்டுக்குள்ளே நுழைஞ்ச உடனே தான் நமக்கு ஒரு மாதிரி படபடப்பு, ஒரு டென்ஷன், வீட்டில் கணவன் மனைவிக்குள்ளே சண்டை இதெல்லாம் வரும். இந்த மாதிரி ஃபீலிங்ஸ் எல்லாம் எத்தனை பேர்த்துக்கு இருக்குதுன்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த மாதிரி பிரச்சனை இருக்கிறவங்க, மேலும் கடன் தொல்லையில் ரொம்பவுமே பிரச்சனையில் மாட்டிகிட்ருக்கிறவங்க, பணம் சேரவே மாட்டேங்குது, தண்ணி மாதிரி கரையுது அப்படின்னு நினைக்கிறவங்க எல்லாருமே இப்போ நான் சொல்ல போகிற பரிகாரத்தை செஞ்சு பாருங்கள். அற்புதமான பலன் கிடைக்கும். இதுக்கு நமக்கு தேவையானது அப்படின்னு பார்த்திங்கன்னா வெறும் கல்லுப்பு மட்டும்தான் நம்ம பயன்படுத்த போகிறோம். இந்த கல்லுப்பு அப்படிங்கிறத பார்த்திங்கன்னா நேர்மறை சக்தியை அட்ராக்ட் பண்ணுறதுக்கும் நம்ம பயன்படுத்தலாம், எதிர்மறை சக்தியை நம்ம வீட்டில் இருந்து துரத்தி அடிக்கிறதுக்கும் பயன்படுத்தலாம். அந்த அளவுக்கு ஒரு அதி அற்புதம் வாய்ந்த சக்தி வாய்ந்த பொருள் அப்படின்னே சொல்லலாம். இதுக்கு பார்த்திங்கன்னா சுக்கிர கடாச்சம் அதிகம் உண்டு அப்படின்னே சொல்லலாம் இந்த கல்லுப்புக்கு. அதனால தான் வெள்ளிக்கிழமை நாளில் கல்லுப்பு வாங்குங்க அப்படின்னு சொல்கிறது. ஏன்னா வெள்ளிக்கிழமை அப்படிங்கிறது மகாலட்சுமி தாயாருக்கு மட்டும் இல்லை, சுக்கிர பகவானுக்கு உகந்த நாளாகவும் இருக்கிறதுனால அந்த அன்னைக்கு இந்த மாதிரி கல்லுப்பு வாங்கும்போது சுக்கிர பகவானுடைய அருட்பார்வை நம்ம மீது விழும், நமக்கு நல்ல ஒரு பணவரவு அதிகரிக்கும் அப்படிங்கிறதுக்காக சொல்லப்படுது. மேலும் இந்த அமாவாசை திதி அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா மகாலட்சுமி தாயார் அவதரித்த திதியாக கருதப்படுறதுனால இந்த நாளில் நம்ம கல்லுப்பு கொண்டு ஒரு பரிகாரம் செய்யும் போது கண்டிப்பாக பலன் கிடைக்கும். ஏன்னா கல்லுப்புங்கிறது மகாலட்சுமி தாயாரோட பிறந்த வீட்டு சீதனம். கல்லுப்பு மட்டும் கிடையாது, கடல்லேருந்து என்னென்ன பொருட்கள் எல்லாம் கிடைக்குதோ, சங்கு, கோமதி சக்கரம், இந்த மாதிரி பொருட்கள் எல்லாமே பார்த்திங்கன்னா மகாலட்சுமி தாயாரின் அம்சமாகவே கருதப்படுது. அதனால் அமாவாசை நாளில் இந்த பொருட்கள்லாம் உங்கள் வீட்டில் இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு நீங்கள் முறைப்படி பூஜை செய்யும் போதும் நல்ல பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும். மேலும் இன்றைக்கி பார்த்திங்கன்னா சூரிய கிரகணம் இருக்குது. இந்த சூரிய கிரகணம் இந்தியாவில் தெரியாது. இதனுடைய டைமிங் அப்படின்னு பார்த்திங்கன்னா இரவு 9:12 இரவு 1:25 வரைக்கும் இருக்குது. இந்த நேரத்தில் பார்த்திங்கன்னா நம்ம சாப்பிடக்கூடாது அந்த மாதிரியெல்லாம் சொல்லுவாங்க. நீங்கள் 9 மணிக்கு முன்னாடி சாப்பிட்டுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதன் பிறகு பார்த்திங்கன்னா நம்மளுக்கு தூங்குவதற்கான ஒரு நேரமாக தான் இந்த நேரம் அமைஞ்சிருக்குது. இது இப்போ பகல் நேரத்தில் வந்திருந்தது அப்படிங்கும்போது இந்தியாவுக்கும் அந்த சூரிய கிரகணம் பாதிப்பு உண்டு அப்படிங்கிறதுனால அந்த நேரத்தில் நம்ம ஏதாவது பூஜை புனஸ்காரங்கள், மந்திரங்கள் இதெல்லாம் சொல்கிற மாதிரி நம்ம பார்த்துக்கலாம். இது இரவு நேரத்தில் வர்றதுனால இந்தியாவுக்கு எந்த ஒரு பாதிப்பும் இருக்காது. அதனால நீங்கள் கிரகண நேரத்தில் தூங்கலாமா அப்படின்னு
கேட்டால் இந்த நேரத்தில் நீங்கள் தூங்குறதுல எந்த தவறும் கிடையாது. என்ன இந்த கர்ப்பிணி பெண்கள்லாம் இந்த நேரத்தில் தூங்கும்போது மொபைல் வந்து பக்கத்தில் வச்சுக்காதீங்க. அது வந்து கதிர்வீச்சு அதிக அளவில் வந்து இழுக்கும். எப்போவுமே தூங்கும்போது மொபைலெல்லாம் கையில் வச்சுக்க கூடாது தான். நீங்கள் சூரிய கிரகணமாக இருக்கிறதுனால அது பக்கத்தில் வச்சுக்காதீங்க. ஏதாவது ஒரு ஷார்ப்பான பொருட்களையும் வந்துட்டு நீங்கள் பக்கத்தில் வச்சுக்காதீங்க. ஏன்னா இந்த மாதிரி கிரகண சமயத்தில் ஏதாவது காயம் ஏற்பட்டால் அது அவ்வளவு சீக்கிரம் வந்து ஆறாது அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. அதுக்காக தான். மற்றபடி நீங்கள் காலையில் எழுந்திரிச்சு எப்பவும் போல் குளிச்சுக்கலாம். வீடு தொடச்சி விடறதா இருந்தால் தொடச்சி விடலாம். இல்லைன்னா மஞ்சளும் உப்பும் கலந்த தண்ணீர் கூட நீங்கள் வீடு முழுவதும் வந்து தெளித்து விடலாம். காலையில் அருகம்புல் எடுத்துகிட்டு போயிட்டு விநாயகர் பெருமான் கோவில் பக்கத்தில் இருந்துச்சு அப்படின்னா விநாயகருக்கு வச்சு வழிபாடு செய்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. முடிஞ்சால் தலைக்கு குளிங்க. உடல் சூழ்நிலை காரணமாக குளிக்க முடியலைங்கிறவங்க தலைக்கு 3 தடவை தண்ணீரையாவது தெளிச்சுக்கோங்க. இதெல்லாம் வந்து நீங்கள் நாளைக்கு காலையில் வந்துட்டு செஞ்சுக்கோங்க. சரி, இந்த பதிவுக்கான பரிகாரத்தை பார்க்கலாம். இதுபோல் நமக்கு இன்றைக்கி நிறைஞ்ச அமாவாசையும் இருக்குது, மேலும் சூரிய கிரகணமும் இருக்குது. இன்று ராத்திரி பார்த்திங்கன்னா நமக்கு அந்த சோடச கலை நேரமும் வந்துடும். அதை பற்றி நான் அடுத்த பதிவில் மதிய வீடியோவில் வந்துட்டு சொல்கிறேன். இப்போ வந்து இது எத்தனையும் இருக்கிறதுனால இப்போ நான் சொல்கிற இந்த பரிகாரத்தை செஞ்சீங்க அப்படின்னா உங்களுடைய விருப்பம் என்னவோ அது வந்து நிறைவேறும். கடன் பிரச்சனை வந்து தீரும். செல்வ செழிப்பு அதிகரிக்கும். வீட்டில் எதிர்மறை சக்தி இருந்துச்சு அப்படின்னா அந்த எதிர்மறை சக்திகளெல்லாம் நீங்கும். நேர்மறை ஆற்றல் வந்து அதிகரிக்கும். மேலும் நமக்கே வந்து இனம் புரியாத ஒரு கவலை, பயம், பதட்டம் இதெல்லாம் மனசில் இருக்கும். ஒரு சிலர் பார்த்திங்கன்னா இரவு தூங்கவே மாட்டாங்க. ஏதாவது ஒன்றை போட்டு யோசிச்சுக்கிட்டே இருப்பாங்க. அதையும் மீறி தூங்கினாலும் ஒரு மாதிரி கெட்ட கெட்ட கனவுகளாக வரும். அந்த மாதிரி இருக்கிறவங்க எல்லாமே இந்த பரிகாரத்தை செய்யும்போது அற்புதமான பலன் கிடைக்கும். இதை செய்வதற்கு எந்த ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸும் இல்லை. அதனால் பெண்கள் வந்து இதை பீரியட்ஸ் டைமில் தாராளமாக செய்யலாம். ஆண்களும் இதை செய்யலாம். இன்றைக்கி அமாவாசை, வீட்டில் யாரும் அசைவம் செஞ்சுருக்க மாட்டீங்க. ஒருவேளை அதெல்லாம் நீங்கள் பார்க்குறதில்ல அப்படிங்கும்போது இன்றைக்கி செஞ்சுருந்தீங்கனாலும் சாப்பிட்ருந்தீங்கனாலும் தாராளமாக இந்த பரிகாரத்தை நீங்கள் செய்யலாம். நல்ல பலன் உங்களுக்கு கிடைக்கும். பிறப்பு தீட்டு இருந்தாலும் செய்யலாம். ஒன்றுமே பிரச்சனை கிடையாது. இதுக்கு நமக்கு தேவையானது அப்படின்னு பார்த்திங்கன்னா மண், பீங்கான், கண்ணாடி, இந்த 3 ஆளான ஏதாவது ஒரு பொருள் வந்து எடுத்துக்கோங்க. சின்னதாக ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. இல்லைனா மண் அகல் விளக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா கூட போதும். இல்லைனா பீங்கான் கப்பு வந்து எடுத்துக்கோங்க. பிளாஸ்டிக், சில்வர் வந்து பயன்படுத்தாதீங்க. இந்த 3ல் மட்டும்தான் பஞ்சபூத சக்தி இருக்குது. அதனால் நீங்கள் இந்த 3ல் ஏதாவது ஒன்றை தான் நீங்கள் எடுத்துக்கணும். இந்த நேரம்னு பார்த்து எங்கள் வீட்டில் 3மே இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்க மட்டும் தேங்காய் ஓடு இருக்குது இல்லையா, கொட்டாங்குச்சின்னு சொல்லுவோம் இல்லையா, அதை நீங்கள் வந்துட்டு பயன்படுத்திக்கோங்க. அடுத்த அமாவாசை அன்னைக்கு நீங்கள் இந்த 3லான ஏதாவது ஒரு பொருளை வாங்கி வச்சுக்கோங்க. இப்போ அதில் வந்துட்டு ஒரு கைப்பிடி அளவு கல்லுப்பை வந்து நீங்கள் போடுங்க. இப்போ அகல் விளக்கு எடுத்துருந்தீங்கன்னா அதில் கொஞ்சம் போட்டிங்கன்னாவே நிறைஞ்சிரும். இப்போ இல்லைன்னா நீங்கள் எடுத்துருக்கிற அந்த டம்ளரோ பவுலுக்கோ தகுந்த மாதிரி நீங்கள் வந்துட்டு உப்பு வந்து போடணும். ஒரு 3/4 வாசியாவது நீங்கள் போட்டு வைக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. நிறைய உப்பு போடுறது ரொம்ப நல்லது. இப்போ போட்டுட்டு என்ன பண்ணுறீங்க அப்படின்னா அதை உங்களுடைய 2 கையிலையும் வந்து வச்சுக்கோங்க. இது எப்போ செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தூங்குறதுக்கு முன்னாடி செஞ்சீங்கன்னாலும் ஓகே தான். இல்லை இப்போவே இந்த வீடியோ பார்த்ததும் செஞ்சீங்கனாலும் ஓகே தான். இப்போ என்ன கையில் வச்சுட்டு உங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்குதோ அது தீரணும்னு மனதார வந்து நீங்கள் வேண்டிக்கோங்க. இப்போ வந்து உங்களுக்கு கடன் பிரச்சனை இருக்குது அப்படின்னா எனக்கு கடன் பிரச்சனையை தீரணும்னு வேண்டிக்கோங்க. பணம் சேரணும் அப்படின்னா பணம் சேரணும்னு வேண்டிக்கோங்க. இது போல் தூக்கமே வர மாட்டேங்குது, ஏதாவது நெகட்டிவாக நடந்துகிட்டே இருக்குதுன்னா அது மாதிரி நடக்கக்கூடாதுன்னு வேண்டிக்கோங்க. வீட்டில் ஒரே சண்டை சச்சரவாக இருக்குது அப்படிங்கும்போது இனிமேல் அந்த மாதிரி இருக்கக்கூடாதுன்னு வேண்டிக்கோங்க. அதாவது உங்களுக்கு என்ன பிரச்சனையோ அதை வந்து நீங்கள் வேண்டிக்கணும். மேலும் ஒரு பேப்பர் எடுத்துக்கோங்க. எந்த கோடும் இல்லாத பேப்பரை எடுத்துக்கிறது நல்லது. இதில் வந்து நீங்கள் ப்ளூ கலர் பேனாவையே பயன்படுத்தி உங்களுடைய பிரச்சனை தீர வேண்டும்னு எழுதிக்கோங்க. இப்போ நான் மேலே சொன்னேன் இல்லையா, கடன் பிரச்சனை தீர வேண்டும், தூக்கமின்மை பிரச்சனை தீர வேண்டும், உடல் ஆரோக்கியம் சீராக வேண்டும், எதிர்மறை ஆற்றல் விலக வேண்டும், கணவன் மனைவி ஒற்றுமையாக இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு என்ன பிரச்சனையோ அந்த பிரச்சனையை வந்து நீங்கள் ஒரு லைனில் வர மாதிரி அந்த பேப்பரில் எழுதிக்கோங்க. கையில் அந்த உப்பை வச்சுக்கிட்டு வேண்டிக்கவும் செய்யுங்க. அதன் பிறகு அந்த பேப்பரை நீங்கள் அப்படியே அந்த கல்லுப்பு இருக்குது பாருங்கள், அந்த கல்லுப்புக்குள்ளே நல்லா அப்படியே புதைச்சி உள்ளதல்ன மாதிரி வச்சு மேலே நல்லா கல்லுப்பை போட்டு மூடிடுங்க. இப்போ நீங்கள் அதை என்ன பண்ணுறீங்க அப்படின்னா 2 கையிலையுமே அப்படியே எடுத்துகிட்டு உங்கள் வீட்டினுடைய எல்லா பக்கத்துக்கும் போங்க. அதாவது கிச்சனில் ஸ்டார்ட் பண்ணி டைனிங் ஹால், பெட்ரூம் 2 வச்சுருந்தீங்கன்னா 2, எல்லா ரூமுக்கும் நீங்கள் 2 கையிலே வச்சுக்கிட்டு போங்க. மூளை பகுதி இருக்குது இல்லையா, கார்னர் பகுதி, அந்த கார்னர் பகுதியிலெல்லாம் போயிட்டு இப்படி ஒரு நொடியாவது நீங்கள் நின்று அந்த கல்லுப்பை வந்து காட்டிட்டு ஃபைனலாக வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் தூங்கும் அறை இருக்குது இல்லையா, படுக்கை அறை, அங்கே வந்து உங்களுடைய கட்டலுக்கு கீழே வந்து அந்த கல்லுப்பை வச்சுருங்க. வீட்டில் குழந்தைங்கள்லாம் இருக்காங்க அப்படிங்கும்போது அவங்க ஓடி ஆடி கைப்பட்டு கால்பட்டு அந்த பொருள் வந்து உடையிற மாதிரியும் சிந்தாத மாதிரியும் நீங்கள் பார்த்து ஜாக்கிரதையாக வந்து வைங்க. இன்னும் ஒரு சில வீடுகளில் கட்டலில் படுக்க மாட்டாங்க, பாயில் தான் படுப்பாங்க. அந்த மாதிரி
இருக்கிறவங்க உங்களுடைய தலைமாட்டு பகுதியில் வந்து நீங்கள் வச்சுக்கணும். எங்கே வச்சாலும் கொஞ்சம் சேஃபாக வைங்க. இல்லைனா வந்து பீரோ வச்சுருக்குறோம் அங்கே மேலே வச்சுக்கலாமான்னா அங்கேயும் கூட வச்சுக்கலாம், ஒன்றும் தவறு கிடையாது. ஆனால் உங்களுடைய படுக்கை அறையில் இது வந்து இருக்கணும். தலைமாட்டுக்கிட்ட இருந்தால் இன்னும் சிறப்பு, அதுக்காக தான் சொல்கிறது. உங்கள் வீட்டு அமைப்பு பொறுத்து அதுக்கு தகுந்த மாதிரி வச்சுக்கோங்க. இதை வந்து எந்த பொருளை கொண்டும் நீங்கள் மூடி வைக்கக்கூடாது, அது திறந்த நிலையிலேயே தான் இருக்கணும். இன்றைக்கி இரவு முழுவதுமே வந்துட்டு அது அப்படியே வந்து இருக்கட்டும். நாளைக்கு காலையில் நீங்கள் எழுந்ததும் குளித்தாலும் சரி குளிக்காட்டியும் சரி நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, அந்த பேப்பரில் எழுதி வச்ச பாருங்கள் கல்லுப்புக்குள்ளே, அந்த பேப்பரை எடுத்து ஒரு விளக்கில் காட்டி எரிச்சிட்டு சாம்பலை வெளியில் ஊதி விட்டுருங்க. இந்த கல்லுப்பு இருக்குது பாருங்கள், இதை நல்ல தண்ணீர் நிறையா பிடிச்சி அந்த தண்ணீரில் அந்த உப்பை நல்லா கரைச்சி விட்டுருங்க. நல்லா கரையிற வரைக்கும் ஏதாவது ஒரு கரண்டியை வச்சு கலக்கி விட்டுட்டு இது அப்படியே எங்கேயாச்சும் வாஷ் பேசனோ சிங்கோ இல்லை கால்படாத இடத்துலையோ வந்துட்டு நீங்கள் ஊற்றி விட்டுருங்க. உங்களை பிடிச்ச அத்தனை துர்சக்திகளும் அன்றோடு முடிந்தது அப்படின்னு சொல்லி நீங்கள் நினச்சிக்கோங்க. இனிமேல் பார்த்தீங்கன்னா வீட்டில் நல்ல செல்வ வளம் அதிகரிக்கும், சண்டை சச்சரவுகள் இருக்காது, எதிர்மறை ஆற்றலும் இருக்காது. சாதாரண நாட்களில் செய்வதை காட்டிலும் அமாவாசை நாளன்று இது போல் பரிகாரங்கள் செய்யும்போது நமக்கு கை மேலே பலன் கிடைக்கும், ரெட்டிப்பு பலன் கிடைக்கும், உடனடி பலன் கிடைக்கும். அதனால் நம்பிக்கையோடு எல்லாரும் செஞ்சு பலனடைங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மற்றவங்களோட ஷேர் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.